ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sketchup டு Lumion எப்படி வந்து லைவ் சிங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் மெயினாக பார்க்க போகிறோம். Sketchupல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலை வந்து அப்படியே Lumionக்கு தூக்கிட்டு போய் எடிட் பண்ணோம். பட் எடிட் பண்ணும்போது என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போயுமே 3ds Max டு Lumion தூக்கிட்டு போகும்போது இந்த மாடலை FBX ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சரெல்லாம் அங்கே தூக்கிட்டு போய் ஒன்றா இம்போர்ட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து லூமியானில் வந்து டேரெக்டாகவே நான் இங்கே சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது லூமியான்லேயும் சேஞ்சஸ் ஆகணும். அந்த மாதிரி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ லூமியானையும் ஸ்கெட்சப்பையும் வந்து 2 ஸ்க்ரீனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். விண்டோ லெஃப்ட் இயரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லூமியானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து ஜூம் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல விண்டோ அந்த ஃபைல்ஸே வந்து எதுவுமே நான் ஓப்பன் பண்ணல. அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இங்கே லூமியானில் வந்து நியூ எக்ஸாம்பிள் ஃபைல் இந்த மாதிரி 2-3 இருக்குது. நீங்கள் எந்த லேஅவுட்டில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணாலும் அதுலேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நிறையா கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கார்டனிங்கெல்லாம் பின்னாடி இருக்கணும். ஏன்னா நான் கார்டனிங்கெல்லாம் எதுவும் வைக்காதனால இந்த ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லாட்டி வந்து நம்ம ஃபாரஸ்ட் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்காக தான் மெயினாக வந்து அதை கிளிக் பண்ணி அங்கே லோட் ஆகிட்டுது. சரி, அது வந்து அங்கே லோட் ஆகட்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டாப் வியூவில் போனாலும் கூட இதுதான் வந்து என்னோடய ஃபாரஸ்ட்டோடது. சப்போஸ் இந்த பில்டிங்கோட இந்த ரோடெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னா வச்சுட்டு கூட நம்ம இந்த மரத்தையெல்லாம் நகர்த்தியும் கூட வச்சுக்கலாம். நம்மளோட லூமியோட சென்டர் ஆக்சஸ் பாயிண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த RGB கலரில் இருக்க இந்த ஏரியா தான். இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இந்த இடத்துலலாம் வந்து புல் தர தான் ஆட் பண்ணி விட்ருக்காங்க. பார்த்தாலே தெரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எது வேணுங்கிறது லேண்ட்ஸ்கேப்பை கொண்டு போய் மார்க் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வரணும். சரி, இப்போ லைவ் சிங்க் வந்து கொடுத்துடலாம். லைவ் சிங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு லேயரை பாருங்கள், ட்ரீங்கிற லேயரு, அதுக்கடுத்து இது எம்டி லேயரில் பில்டிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். லூமியானில் போய்ட்டிங்கன்னா லூமியானில் தேர்ட் பார்ட்டி பிளகின் எல்லாம் கிடையாது. இதுலேயே வந்து ஏன்னா லூமியான் ஸ்கெட்சப் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளகின் இருக்குது. ஸ்கெட்சப்பில் வந்துட்டிங்கன்னா ஸ்கெட்சப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸ்ன்னு கொடுங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்கெட்சப்பில் 2 இருக்குது வேர் ஹவுஸு. 3D வேர் ஹவுஸ்ன்னு இருக்குது. விண்டோவில் பார்த்தீங்கன்னா 3D வேர் ஹவுஸ். 3D வேர் ஹவுஸில் வந்து மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளகின்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸ்ன்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வேர் ஹவுஸ் வந்து ஏன்னா நெட் இருக்கணும், நெட் இருந்தால் தான் லோட் ஆகும். இப்போது இந்த கேட்டகரியில் வந்து லூமியான் அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும், லூமியான் லைவ் சிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை லூமியான் கிளிக் பண்ணிங்கனாலும் கூட அதில் லூமியான் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த லைவ் சிங்க் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ தான் பார்த்தீங்களா, அது ஃப்ரீன்னு தான் போட்டிருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் ஆகிரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்ஸ்டால் பண்ணதை இங்கேருந்து லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லூமியான் லைவ் சிங்க் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் இது வந்து ஜஸ்ட்டு வந்து லோகோ தான், கடைசியில் இருக்கிறது செட்டிங்ஸ் தான். இதையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து விட்டுருங்க. சென்டரில் இருக்க இந்த 4 ஐக்கான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐக்கான். இப்போ இந்த ஐக்கான் எதுக்குன்னா ஸ்டார்ட் பண்ணுறது லைவை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லூமியான் ஓப்பன் பண்ணினா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய்க்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு பாருங்கள், இங்கே இருக்கிற லூமியான் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைலுக்கு வந்து அது லோட் ஆகிரும். லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து பெரிய ஃபைல் தான் வந்து உள்ளே போகுது, அதனால தான். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக லோட் ஆகி உள்ளே வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்குது. வேணால் இப்போ மரத்தை எல்லாம் ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துருச்சுங்களா? சப்போஸ் இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னா பில்டிங் வந்து ஆஸ் இட் இஸ் இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த பார்க்கில் இருக்குது. சப்போஸ் பில்டிங் வந்து எனக்கு அந்த சைடு திரும்பி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் திருப்பலாம், பிரச்சனையெல்லாம் கிடையாது. ரொட்டேஷன் டூலில் வச்சுட்டு இங்கேருந்து இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். சரி, இந்த புல்லெல்லாம் வந்து மறைச்சிருக்கே பை லேண்ட்ஸ்கேப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டை வந்து லைட்டாக மேலே தூக்குங்க. இல்லை ஹைட்டை மேலே தூக்கணும், லைட்டாக மேலே தூக்கினா போதும். இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்சர் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த சைடு புல் எல்லாமே வந்து ரோட்டுக்கு மேலே வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சு மறைச்சிட்டோன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல அழிஞ்சிரும். சரி, இப்போ நம்மளோட சப்ஜெக்டில் இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த சைடு ரொட்டேட் ஆகுதுங்களா, ஜூம் பண்ணும்போது சடனாக ஜூம் ஆகுதா. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா லைவ் சிங்கோட வியூ போர்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3வது ஐக்கான் இது வந்து ஆக்டிவில் இருக்குது. சப்போஸ் அந்த கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஜூம் பண்ணுறீங்க இல்லை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஆக்டிவாக வராது. இந்த கேமரா ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா
லூமியான் டு ஸ்கெட்சப்பு ரெண்டுமே வந்து உங்களுக்கு எனபிள் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த சீன் வச்சுருக்கேன். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு இங்கே க்ரியேட் ஆகுமா? க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். இந்த பாக்ஸை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த பாக்ஸ் வந்துருச்சுங்களா? இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து எவ்வளோ லாங்கில் இருக்கேன். இங்கேருந்து லைட்டாக ஜூம் பண்ணாலும் இந்த இடத்துல அந்த பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுங்களா? இல்லை டோட்டலாக வந்து லைவ்சிங்கவே ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ்சிங் வந்து ஆஃப் ஆயிரும். லைவ்சிங் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மாடல் வந்து டெலிட் ஆயிருமான்னு கேட்டால் டெலிட் ஆகுது. ஒன்ஸ் லூமியானில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு வந்து அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரெண்டரிங் கொடுக்குறது எல்லாமே வந்து அழகாக வச்சு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணி காட்டலாம். இப்போ இந்த இடத்துலையே லைவ்சிங் வந்து மறுபடியும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைவ்சிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறது எல்லாமே வந்து நீட்டாக ஒர்க் ஆகும். லைவ்சிங்கிறது இப்போ இதில் தான் வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒரு ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சரிங் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே வந்து டிஃபால்ட் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. மெட்டீரியல் ஆப்ஷனில் நிறைய கேட்டகரிஸுக்கு இந்த நான் செலக்ட் பண்ண ஃபேஸில் கலர் வேணாலும் இங்கே கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட்டில் வந்து ஒரு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல கலர் அப்ளை ஆயிரும். இங்கே கலர் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே இந்த இடத்துல கலர் அப்ளை ஆயிரும். அதுக்கு அடுத்தது டெக்ஸ்சரிங் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலிருந்து லேண்ட்ஸ்கேப் தானே, லேண்ட்ஸ்கேப் வேண்டாம், டெக்ஸ்சரிங் போலாம். பார்த்தீங்களா லோட் ஆகிடுச்சு, கலர் அப்ளை ஆகிடுச்சா? அதுக்கு அடுத்தது வுட்டு போயிட்டு இந்த வுட் எடுத்துக்கலாம். இந்த வுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே வுட் அப்ளை ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த வுட்டு வந்து அப்ளை ஆகிரும். சப்போஸ் அந்த பேட்டர்னை மாற்றினாலும் கூட நம்ம இங்கேருந்து கூட மாற்றிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. லைவ்சிங்குங்கிறனால ஹை ரெசல்யூஷன் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் டெக்ஸ்சர் வந்து லோட் ஆகும். இப்போ வுட் வந்துருச்சுக்கலாம். கேட்கலாம் ப்ரோ இந்த வுட்டோட பாலிஷிங்லாம் கொடுக்கணும். நம்ம இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே பாலிஷ் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் இங்கே கொடுத்துக்கலாம். ஈஸியான ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து டெக்ஸ்சரிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணுவோம். மெட்டீரியல் போவோமா, மெட்டீரியல் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இது வரும். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டில் கிளாஸினஸ் வேணும்னா கிளாஸினஸ், ரிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வேணும், ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குன்னா கம்மியாக கொடுத்துக்கலாம். இது வந்து ரிலீஃபுங்கிறது வந்து டீட்டெயில் வந்து அந்த இடத்துல கொடுக்கும். பேட்டர்ன் நீங்கள் எவ்வளோ பேட்டர்ன் வேணாலும் ஆட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறது தான். ட்ரான்ஸ்பரண்ட் வேணாலும் ட்ரான்ஸ்பரண்ட்டு, கலரு, இல்லை ரொட்டேட் பண்ணும் ப்ரோ டெக்ஸ்சரை இந்த ஓரியன்டேஷனை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். இது இங்கே வருது, ஃபென்ச் வராது. உங்களுக்கு வந்து பேங்க் அப்படிங்கிறதுல ஒன்று வந்து ரொட்டேட் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 90 டிகிரிக்கு இந்த இடத்துல வரும். பிஞ்சை வந்து ஃபுல்லாக ஹேண்டிங் வந்து ஃபுல்லாக இப்போ பாருங்கள் 90 டிகிரி வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து ஃபாயிலேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபாயிலேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். சைஸை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கலாம். இதோட கலர் ஏன்னா எந்த லீஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம சைஸை பொறுத்து லீஃப் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஏரியா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து இந்த இடத்துல கிடச்சிருச்சு. இப்போ டிக் கொடுத்துறேன். இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய இருக்குது. சரி ப்ரோ இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் கிளாஸ் இருக்கிறது ஏரியாக்கெல்லாம் நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா கிளாஸ் இருக்கிற ஏரியானா இந்த இடத்துல கிளாஸ் இல்லை பாருங்கள். ஆனால் இங்கே வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாமே விட்டுருங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற கிளாஸ் போடணும்னா இதுலேயே போய் மெட்டீரியல் இதில் மேலே, ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இங்கே இருக்கிற கிளாஸுக்கு எல்லாமே வந்து நான் தனியாக மெட்டீரியல் அப்ளை பண்ணேன்னா இங்கே இருக்கிற கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் டெக்ஸ்சர் வேணும்னா நம்ம வந்து டெக்ஸ்சர் இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பிரகாரம் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாகும். ஏன்னா சிஸ்டம் உங்களுக்கு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு ரெண்டுமே கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டோரில் கிளாஸ் செக்ஷனில் கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஓகேங்களா? உங்களுக்கு டிண்ட் கிளாஸ் வேணால் கூட டிண்ட் கிளாஸ் வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும். கிளாஸ் இல்லைங்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வுட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால இதுலேயே வந்து ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரூஃபில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ரூஃப் ஓகேவா, இது வேணாம். இந்த மாதிரி பிரிக்ஸ் இருக்கிற மாதிரி ரூஃப்ஸ் வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட் பெயிண்ட்டு அப்படிங்கிறதுனால காங்கிரீட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு காங்கிரீட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். காங்கிரீட் பெயிண்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. சப்போஸ் டெக்ஸ்சர் மாற்றினாலும் கூட ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். இப்போது இந்த இடத்துல கிளாஸோட இது தான் நான் மாற்றினேன். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்டைலாக ஒரு எஃபெக்ட் வந்து நீட்டாக கிடைக்கும். எனக்கு மேலே மாற்றினாலும் கூட மேலே மாற்றிக்கலாம். ஃப்ளோர் இந்த ஏரியாவில் அவுட்டோரில் இதை வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பேட்டர்ன் வேணாலும் கூட நம்ம இந்த பேட்டர்ன் தான் போடணுன்ட்டு கிடையாது.
வீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பில்டிங்க்கு, ஏன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எது வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் டிசைனும் வந்து நல்லா நீட்டாக பண்ண முடியும். அதனால தான் வந்து மெயினாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். சரி, இதில் வந்து பேட்டர்ன் கம்மியாகும்னா இந்த இதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். பேட்டர்னு கிளாஸ்னஸே நான் மேட் ஃபினிஷிங்காக அந்த இது கொடுக்குறது. இப்போ இது எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபுல் பேட்டர்னுமே மாற்றுனால கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இதுலேயும் தனித்தனியாக நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் கூட சப்ஜெக்ட் எல்லாமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ நான் இந்த பில்டிங்கை செலக்ட் பண்ணேன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே இப்போ குரூப் பண்ணியிருக்கோம். பட் குரூப்பில் வந்து அன்குரூப் பண்ணும்போது இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறும். ஆனால் இது லேஅவுட்டெல்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு தனி போர்ஷனாக வந்து பண்ணி நம்ம கொண்டு போகும்போது டெக்ஸ்சரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, இது எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக தான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்குது. இப்போது இந்த ரோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ரோடு செலக்ட் பண்ணணும்னா மெட்டீரியல் போயிருங்க. இப்போ இந்த ரோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரோட்டில் வந்து ஜஸ்ட் இதே டெக்ஸ்சர் போதும், ரிஃப்ளெக்ஷன் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் போயிருங்க. ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். கிளாஸினஸை லைட்டாக கம்மி பண்ணுங்கள், மேட் ஃபினிஷிங் வரும். ரிஃப்ளெக்ஷனையும் லைட்டாக கம்மி பண்ணுறேன், ஏன்னா இது கம்மி பண்ணால் தான் அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து பில்டிங்கோட ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டரிங்காக நம்ம வைக்கிறது தானே. இப்போ எனக்கு இந்த வியூ ரெண்டர் எடுத்தால் போதுன்னா, இப்போ இந்த வியூ இருக்குது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டில் கேமரா அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேமரா வியூ இப்போ வந்து லூமியானை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பில்டிங்கோடது எனக்கு இந்த அளவுக்கு பெருசாக போகுது அப்படின்னா, ஏன்னா ரோட்லேயெல்லாம் புல் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி டோட்டலாக ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ரியலிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரிங் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் ரோட்டில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா. சப்போஸ் இதே எனக்கு ரிமூவ் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பில்டுங்கிறதுல வந்துக்கங்க, லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா இந்த ரோடு எஃபெக்ட் இருக்குதுல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த இடத்துல இந்த டெக்ஸ்சர் வந்து அப்ளை ஆகிரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து லூமியானில் பக்காவாக வந்து ரெண்டரிங் வந்து செட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் அவுட்புட் போட்டு கூட ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கெட்சப்பில் நான் எந்த ஒரு மாடலை இம்போர்ட் பண்ணாலும் அந்த மாடல் டேரெக்டாகவே எனக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிரும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கெட்சப்பில் மாடல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்பாங்க. அப்படின்னா ஸ்கெட்சப் டு லூமியானில், ஏன்னா ஸ்கெட்சப்பில் உட்காந்து கஷ்டப்பட்டு மரம் செடி காணொலிங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லூமியானில் லைவ் சிங்க் பண்ணி நீங்கள் கொண்டு வரும்போது அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கொண்டு வந்துடலாம். இது இல்லாமல் 3ds மேக்ஸில் கொண்டு வரும்போது ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா 3ds மேக்ஸ் மாடலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மாடல் ரிசல்ட் தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ் ஏதாச்சும் வேணும், இல்லை ரெக்கார்டட் வீடியோஸ் நான் பண்ணி வச்சது வேணும் அப்படின்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெக்கார்டட் வீடியோஸ்னால் 50% ஆஃபரில் வந்து நான் கொடுத்துட்டுருக்கிறேன். கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.